நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகமும் ஓசூர் மக்களின் சார்பாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாகவும் 13வது ஓசூர் புத்தக திருவிழாவில் இன்றைய நிகழ்வில் நாம் இருக்கிறோம். காலை நிகழ்வாக அபுதாபியிலிருந்து வந்திருக்கக்கூடிய துரை ஆனந்த்குமார் ஐயாவுடைய தலைமையில் பாரதிய புத்தகாலயத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமிகு நாகராஜன் அவர்களுடைய தலைமையிலும் இன்றைக்கு சிறார் எழுத்தாளர்கள் மூலமா எழுதப்பட்ட 10 கதைகள், குழந்தைகளுக்கான சிறார் கதைகள் 10 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட இது குழந்தை எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கான முதல் முயற்சியாக எடுத்துட்டு இருக்கக்கூடிய துரை ஆனந்த்குமார் அவர்களுக்கும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் மற்றும் பாரதிய புத்தகாலயம் நண்பர்களும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு துரை ஆனந்த்குமார் அவர்களிடம் இந்த புத்தக திருவிழாவை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போவதற்கான வழிகளும், ஒரு எழுத்தாளராக ஒரு வாசகராக உங்களுடைய பார்வை என்னங்க ஐயா என்று கேட்கலாம். வாங்க. வணக்கம், என் பேர் துரை ஆனந்த். அபுதாபியிலிருந்து இந்த 13வது ஹொசூர் புத்தக திருவிழாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இப்படி வந்தது ஒரு பெருமையான நிகழ்வாக நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த விழாவுடைய ஆர்கனைஸ் பண்ணுற விதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. பல்வேறு விதமான புத்தக அரங்குகள், பல்வேறு விதமான பதிப்பகத்தார் எல்லாருமே வந்திருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பள்ளிக்கூடத்திலிருந்து குழந்தைகள் கூட்டம் கூட்டமாக மகிழ்ச்சியாக புத்தகங்களெல்லாம் எடுத்து பார்த்து அவங்களுக்கு விரும்பின புத்தகங்களை வாங்கிக்கிட்டு அதை வச்சு படித்து இது பண்ணுறதை நான் நேரில் போய் பார்த்தேன். ஒரு எழுத்தாளனா ரொம்ப பெருமை கொள்ளத்தக்க ஒரு தருணம் அப்படின்னே இதை நான் நினைக்கிறேன். இதே போல் ஒவ்வொரு வருஷமும் இன்னும் கூட்டம் அதிகமாக வரணும். இன்னும் நிறைய பள்ளிகளை ஹொசூர் புத்தக திருவிழாவுடைய ஆர்கனைசிங் கமிட்டி அணுகி இன்னும் பல பேரை கூப்பிட்டு வரணும். அப்படி கூப்பிட்டு வந்தாக்க இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு சிறார் இலக்கியம், அதே போல் பெரியவங்களுக்கான லிட்ரேச்சர் எல்லாமே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ பதிப்பாளர்களை இத்தனை நாட்கள் இங்கே அரங்கங்கள்லாம் அமைச்சு நிறைய ஸ்டாலு, அது இல்லாமல் அவங்களுக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட், மற்ற ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இவ்வளோ செய்யும்போது அது மக்கள்கிட்ட நல்லாவே சென்று சேர்ந்துருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இது நான் வரக்கூடிய 2வது வருஷம். போன முறை வந்தப்போ பாரதிய புத்தகாலயம் அதெல்லாம் சார்பாக நாங்கள் 3 புத்தகங்களை வெளியிட்டோம். அதில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால இந்த வருடம் நாங்கள் 10 புக்கு வெளியிட்டிருக்கோம். அந்த 10ல் நான் எழுதினது 4 அப்படின்னா கூட குழந்தைகளே எழுதி வெளியிட்ட புத்தகங்கள் 6 அப்படின்றத சொல்லும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. இது வருடா வருடம் இந்த ட்ரெண்ட் இன்னும் நிறையா பெருகி சிறார் இலக்கியம் மட்டும் இல்லாமல் ஹொசூர் புத்தக திருவிழாவும் இன்னும் பல படிநிலைகள் அடையணும். தமிழ்நாட்டிலேயே புத்தக திருவிழா அப்படின்னா அதுக்கான பெஞ்ச் மார்க் ஹொசூர் புத்தக திருவிழாவாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால தான் 2வது வருஷமாக நான் அபுதாபிலேருந்து இங்கே விசிட் பண்ணுறேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லுவேன், அடுத்தடுத்து இன்னும் நிறைய நாட்கள் நடக்கணும், நிறைய பதிப்பகத்தார் வரணும், நிறைய குழந்தைகள் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய ஒரு சிறப்பு விஷயங்கள் என்னென்னா, அபுதாபியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொகுப்பாளரும் எழுத்தாளரும் ஆகிய துரை ஆனந்த்குமார் அவர்கள் கதை சொல்லி என்ற நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய மாணவர்களை ஒரு கதை சொல்லியாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பில் 3 நபர்களுக்கான ஒரு அபுதாபியிலிருந்து ஒரு சிறப்பான ஒரு பரிசு அவருக்கான மேடையில் அவருக்கான கொடுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். 3 பேர் நில்லுங்கப்பா. ராஜா, அஸ்வின் குமார் வாப்பா, நில்லுப்பா, இங்கே நில்லுப்பா. அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஓகே, அருமை அருமை. வாய்ப்புகள் எல்லாருக்குமே வழங்கப்பட்டது. அந்த வாய்ப்பு 3 நபர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நன்றி நன்றி. அதுக்கடுத்து இந்த நூல் வெளியிடுறதுக்காக நித்யா வராங்க. பாவனா அவர்கள் பெற்றுக்கொள்வார். அடுத்ததாக நம்ம ஜேசி அமைப்பின் அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா பறக்க முடியாது. உங்களுடைய பள்ளி மாணவர் தமிழ் நிறைய பொருள் எக்ஸ்ட்ராவாக படித்தவங்களும் அவரும் ஒரு கதை எழுதியிருக்காரு. மொத்தம் 3 கதாசிரியர்கள், இந்த 3 கதை ஏற்கனவே இந்த இதில் கதை எழுதினவங்க 40 பேரில் 4 குழந்தைகள் இன்னைக்கு எழுதியிருக்காங்க. அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதை எதுக்காக உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணம்.
இன்னைக்கு இவங்க கதை எழுதுன மாதிரி உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்களும் எழுதலாம், நீங்களும் இங்கே வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த நிகழ்வத்தை சொன்னோம். நன்றி. நன்றி. இதில் வெளியிட்ட புத்தகங்கள் எழுதின குழந்தைகள் வந்து கிட்ஸ் தமிழ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு குழுவை சேர்ந்து 40 குழந்தைகள் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய எழுத்துக்கள் தான் வந்து கதைகளாக 6 புத்தகங்களில் வெளிவந்திருக்கு. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ரீச் பண்ணாக்க அவங்க இன்னும் நிறைய புத்தகங்களும் வெளியிட வருவாங்க, நிறைய பேர் பார்வையாளர்களாகவும் வருவாங்க. அது அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யோசனை. நன்றி. நன்றி.